திருவன்வண்டூர் திருத்தல மாஹாத்மியம் ஸ்ரீ சத்குரு கூறினார். பிருங்கபுரா என்றழைக்கப்படும் மிகவும் புனிதமான இடம் உள்ளது. பம்பை நதியின் அழகிய கரையில் எல்லா பாவங்களையும் அது அழிக்கிறது. அங்கு நாராயணர் அருள் பெற்ற நாரத முனிவர் வழிபட்டார். அவர் தனது பக்தர்களின் விருப்பமான பலன்களை வழங்குபவர். பிரபஞ்சத்தின் வடிவில் பிரகாசிக்கிறார். ஒரு சமயம் நாரத மாமுனிவர் கூட தன்னை பற்றி பெருமிதம் கொண்டார். இதனால் நான் விஷ்ணுவின் கடக்க முடியாத மாயையை வென்றேன். அசுரனின் கர்ப்பத்தை தணிக்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவே தன் பொழுதுபோக்குகளை செய்தார். நாரதர் நாரதியாக உருவெடுத்து காட்டில் சுற்றித் திரிந்தார். அதுபோலவே ஸ்ரீ மகாவிஷ்ணு, நாரதர் மற்றும் வைஷ்ணவர்களும் தோன்றினர். இருவரும் பம்பை கரையில் உள்ள ரம்மியமான காட்டில் அலைந்தனர். பரமபுருஷன் பகவான் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் முதன்மையான நாரதரிடம் இனிமையாக பேசினார். அன்புடன் திருக்கரத்தை தொட்டார். அவர் மங்களகரமான நற்குணங்களின் கடல். இறைவன் கூறினார், உலகிலும் யாரால் என் தீர்க்க முடியாத மாயையை துண்டிக்க முடியும்? அவளால் பிரம்மா, ருத்ரன் மற்றும் அனைத்து தேவர்களும் ஏமாற்றப்பட்டனர். நாரதர் கூறினார், விஷ்ணு பகவான் என்னை என்ன செய்வார்? உன்னுடைய மீற முடியாத மாயையான சக்தி புலன்களை வென்று பற்றற்றவன், எப்பொழுதும் பாகுபாடு இல்லாதவன். ஸ்ரீ சத்குரு கூறினார், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது மாயையான ஆற்றலால் இவ்வாறு உரையாடப்பட்ட போது அவர் அவர்களை குழப்பினார். அவர் மெதுவாக புன்னகைத்துவிட்டு நாரத முனிவரிடம் இனிமையாக பேசினார். இறைவன் கூறினார், தேவர்களில் முனிவரே, தாங்கள் உண்மையை சொல்கிறீர்கள். ஏனென்றால் எனது மாயையான ஆற்றல் கடக்க முடியாதது. என்னிடமே தஞ்சம் புகுந்து என் பக்தர்கள் கடக்கிறார்கள். இது மிகவும் புனிதமானது, மிகவும் அழகானது மற்றும் பாவங்களை அழிக்கும் இடம். உலகங்களின் தூய்மைக்காக இங்கே நீராடுங்கள். புனித ஸ்தலங்கள் களிமண்ணால் ஆனவை அல்ல. தெய்வங்கள் களிமண்ணாலும் கல்லாலும் ஆனவை அல்ல. துறவிகள் அவர்களை நீண்ட நேரம் பார்த்து தங்களை தூய்மைப்படுத்துகிறார்கள். எல்லா புண்ணிய ஸ்தலங்களும் தங்கள் பாவ நிவர்த்திக்காக சுயத்தை வென்ற உங்களை போன்ற புண்ணியவான்களின் அன்றாட சங்கமத்தை விரும்புகின்றன. ஸ்ரீ சத்குரு கூறினார், சர்வ வல்லமை உள்ள பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு உடனடியாக நாரதரை நோக்கி அவர் புனித நீரில் நுழைந்தார். மிகுந்த மரியாதையுடன் தன்னை கௌரவித்தார். பிரபஞ்சத்தின் இறைவனின் மந்திரத்தால் தண்ணீர் உள்ளே நுழைந்தவுடன் நாரதர் தாமரை போன்ற திருக்கண்களை உடைய பெரிய கண்களை கொண்ட ஒரு திருமகளாக மாறினாள். ஒரு பெண் பிள்ளையாக தோன்றினாள். நீராடிய பிறகு அவள் விளையாட்டுத்தனமாக உடைகள் மற்றும் ஆபரணங்களை அணிந்தாள். அங்கு அழகிய நாரதி புன்னகையுடன் அழகிய கண்களுடன் நடந்தாள். அவளது உறவோ அவளது பிறவியோ செயலோ அவளுக்கு தெரியாது. அங்கு பலவீனமான இளம் பெண் பயந்து அலைந்தாள். அப்போது கேரளாவை ஆண்ட ஒரு மன்னன், கேரள தேசத்தை ஆண்ட ஓர் அரசன் அங்கு வந்தான். ஆவேசத்தால் வென்று கற்புடை பெண்ணை கண்டு மகிழ்ந்தார். கந்தர்வர்கள் கூறிய முறைப்படி அரசன் அவளை திருமணம் புரிந்தான். மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு சென்ற அவன் அவளுடன் தினம் தினம் மகிழ்ந்தான். ஒரு மகனையும் அழகான மகளையும் பெற்றெடுத்தார். அந்த நகரத்தில் கேரள தேசத்து அரசர் இல்லத்து வேலைகளை செய்து வந்தார். அவர் தனது மகளையும் பாண்டவர்களின் மன்னனின் மகனுக்கு கொடுத்தார். உயர்ந்த எண்ணம் கொண்ட ராமன் தன் மகனின் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தான். இதனால் தம்பதியர் குடும்பத்துடன் இணைந்தனர். சொந்த இலக்கை மறந்து இல்லத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். கர்நாடக அரசன் போருக்கு ஆயத்தமானான். தன் மகனையும் கேரள அரசனையும் போரில் கொன்றான். அவனுடைய சொந்த குடும்பம் அழிந்து அவனுடைய ராஜ்யம் மற்றவர்களால் பறிக்கப்பட்ட போது பயந்து போன அரசியார் பம்பை கரையில் உள்ள காட்டிற்கு ஓடினாள். அவள் அங்குமிங்கும் நகர்ந்து மீண்டும் மீண்டும் அலைந்தாள். மரத்திலிருந்து மரம் வரை கற்புடை பெண்மணி மிகுந்த துயரத்துடன் தன் கதையை தொடர்ந்தார்.
அந்த சமயம் துறவு செல்வம் படைத்த ஒரு இளைஞன் அங்கு வந்தான். ஞானிகளில் முதன்மையானவர் தனது இரக்கத்தால் அரசியாருக்கு ஆறுதல் கூறினார். ஞானி கூறினார், நீ ஏன் வீணாக புலம்புகிறாய்? துன்பம் நிறைந்த உலகத்தை பார், எங்கும் துன்பம் உண்டு. இதுவே இவ்வுலகின் சிறப்பியல்பு. மகிழ்ச்சியை தொடர்ந்து வலியும், வலியை தொடர்ந்து மகிழ்ச்சியும் வரும். எல்லா உயிர்களுடைய இவ்வுலகிலும் அது மீண்டும் மீண்டும் காணப்படுகிறது. துன்பம் தனக்கு பின்னால் இருப்பதை நினைத்து ஆனந்தம் அடைந்த பிறகும் யாரால் மகிழ்ச்சி அடைய முடியும்? பாகுபாடு காட்டும் மனிதன் அவர்களின் செயல்களின் விளைவாக அவர்களின் மகிழ்ச்சியை சிறிதும் பார்க்க வேண்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயையான சக்தியே இந்த ஜட உலகிற்கு காரணம் என்பதில் சந்தேகமில்லை. இதில் பலவிதமான வலிகளை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கிறார்கள். மந்திரவாதிகளில் சிறந்தவரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் அடைக்கலம் பெற வேண்டும். அவரது கருணையின் இறைவனால் கடக்க கடினமான மாயையை ஒருவர் கடக்கிறார். ஆண்களுக்கு அவர்களின் கடந்த கால செயல்களால் துன்பம் எப்போதும் சாத்தியமாகும். பிறகு சகல பாவங்களையும் அழிப்பதற்கு நற்செயல்கள் செய்ய வேண்டும். இந்த புனித ஸ்தலம் எல்லா பாவங்களையும் அழிக்கும். ஸ்ரீஹரியை நினைத்து இந்த நதியில் நீராடுங்கள், உங்கள் துயரங்கள் நீங்கும். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு ஆறுதல் அடைந்த அரசியார் புனித நீருக்குள் நுழைந்தாள். அந்த நதியில் நீராடியதால் அவள் மீண்டும் நாரத முனிவர் ஆனாள். தானே கொடுத்த பெரிய வீணையுடன் கரையில் நின்றிருந்தாள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை கண்ட தெய்வீக முனிவர் மிகவும் வெட்கப்பட்டார். இறைவன் கூறினார், தேவர்களில் முனிவரே, தயவு செய்து விரைவில் இங்கு வாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீணையை எடுத்து நன்றாக பாடுங்கள். இவ்வுலகில் என் தீர்க்க முடியாத மாயையை தாம் வென்றீர்கள். தங்களை பார்த்ததில் எனக்கு சந்தேகமே இல்லை. நாரத முனிவர் கூறினார், பகவானே, உமது பொழுதுபோக்குகளால் நான் உண்மையில் உமது கருணையின் பாத்திரம். உனது மாயையான ஆற்றலால் மயங்கி நான் ஒரு குடும்பத்தை உருவாக்கினேன். இவ்வுலகில் அலைந்து திரியும் போது மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்திருக்கிறேன். கேசவரே, தமது அருளால் எல்லாம் கனவு போல் தொலைந்துவிட்டது. கோவிந்தரே, இதை செய்யாதே. உமது மாயையான ஆற்றலுடன் இனி விளையாட வேண்டாம். நான் 3 உலகங்களிலும் தமது ஒருவரையே பாடுகிறேன். இறைவன் கூறினார், சிறந்த பக்தர்களே, நீங்கள் நுழைந்த புண்ணிய ஸ்தலம் மிகவும் புனிதமானது. அதுவே பாவங்களை அழிப்பது, மாயையால் மாயையை தடுப்பது. ஸ்ரீ சத்குரு கூறினார். நாரத முனிவரிடம் இவ்வாறு கூறிய பிறகு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தோன்றினார். பாடி சிரித்துக்கொண்டே மெதுவாக தன் இருப்பிடத்திற்கு சென்றார். இந்த பிருங்கபுர புண்ணிய ஸ்தலம் ஒரு புண்ணிய திருத்தலம் மற்றும் அனைத்து பாவங்களையும் அழிக்கும் திருத்தலமாகும். நாரத மாமுனிவரே வழிபட்ட மகிமை வாய்ந்த நாராயணமூர்த்தி உறையும் திருத்தலம் இதுவே ஆகும். அவரை பார்த்த மாத்திரத்தில் எல்லா துன்பங்களும் விலகும். பின்னர் அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நதியின் கரையை கடந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உயர்ந்த இருப்பிடத்தை அடைகிறார். திருவன்வண்டூர் திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.